இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிக்கலாம். அதாவது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றாலே நமக்கு ஒரு கடினமான காரியம் இல்லையா? பஸ்ஸுக்கு போய் காத்திருப்போம், பார்த்து நின்று கொண்டே இருப்போம் இல்லையா? காத்து கொண்டிருக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் காத்திருக்கத்தான் வேணும். இந்த பஸ் வர வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஒரு ட்ரெயினுக்கு போயிருந்தால் அந்த ட்ரெயின் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். சில நேரம் 1 hour லேட் அப்படின்ட்டுருவாங்க. அது இன்னும் வேதனையை கொடுக்கும். எப்போ அந்த 1 hour போகும் என்று நாம் வேதனையோடு நின்று கொண்டு இருப்போம். இப்படியாய் காத்திருப்பது ஒரு நமக்கு வாழ்க்கையிலே கடினமான ஒரு காரியம்தான். என்றாலும் வாழ்க்கையிலே முக்கியமான காரியம் காத்திருப்பது. காத்திருக்க வேண்டும். அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையான ஒரு காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருப்பது ஒரு மேன்மையான அனுபவம். கர்த்தருக்கு காத்திருப்பது காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது ஒருபோது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவதில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு காத்திருந்து பழகிக்கொள்ள வேண்டும். அதை ஒரு ஒரு வேதனையாக நினைக்கக்கூடாது, ஒரு நமக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் அதில் மிகுந்த பாக்கியமான அனுபவங்கள் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏசாயா 49:23 இது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பாகம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், கர்த்தர் அவர், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வேத வசனம் அது. நான் ஒருவேளை மற்றவர்கள் முன்பாக தலை குனிவது போல இருக்கலாம், வெட்கப்படுவது போல இருக்கலாம். நீ என்ன இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கியான்னு கேட்கலாம். என்ன செய்கிற நீ என்று கேட்கலாம். காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு காத்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று கர்த்தருடைய வசனம் திட்டமாக கூறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் நமக்கு அது வேதனையை கொடுக்கிறதும் அல்ல. அது நிச்சயம். வெட்கப்படுவதில்லை என்றால் வெட்கப்பட்டு போவதில்லை. சில நேரம் சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். பல நாட்களாக ஜெபிப்போம், பல மாதங்களாக ஜெபிப்போம், சில நேரம் வருஷங்களாக கூட ஜெபிப்போம். ஒரே காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். அது நிறைவேறினது மாதிரியே இருக்காது. ஐயோ, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கும். என்றாலும் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் குறித்த நேரத்தில் நிச்சயமாக பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒருபோதும் நீங்கள் மனம் தளர்ந்து போய்விடவே கூடாது. பல காரியங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம், ஊழியத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பல காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தன்னைத்தானே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். தாவீது சங்கீதம், உங்களின் புஸ்தகம் 42:11 படியுங்கள். சங்கீதம் 41. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமாம், ஆத்மாவை பார்த்து அவர் காத்து கொண்டே இருக்கிறார். காத்து கொண்டிருக்கிற கலக்கம் வருகிறது, வேதனையாக இருக்கிறது. அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் உள்ளம் கலங்குகிறது என்று சொல்லுகிறார். அதனால் கலக்கத்துக்கு நாம் இடம் கூடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார்.
கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலனடைந்திடுவாய் நீ, புது பலனடைந்திடுவாய் நீ, புது பலனடைந்திடுவாய் நீ, புது பலனடைந்திடுவாய். புது பலனடைந்திடுவாய் நீ, புது பலனடைந்திடுவாய் நீ, புது பலனடைந்திடுவாய் நீ, புது பலனடைந்திடுவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை குறித்தே சொல்லுகிறார். அவருக்கு கலக்கங்கள் வந்து விட்டது. பல காரியங்கள் மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தால் தெரியும். எல்லாம் கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். பலவிதமாய் அவரோடு போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஏளனமாய் பேசுகிறார்கள், பரியாசமாய் பேசுகிறார்கள், நிந்தையாக பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆத்மாவே நீ கலங்கி விடாதே. ஏன் கலங்குகிறாய்? கலங்காதே. ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கலக்கமும் வருகிறது, தியக்கமும் வருகிறது. தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. தனக்கு தானே அவர் சொல்லுகிறார், வேற யாருக்கும் சொல்லலை. அவர் அவ்வளோ வேதனை அனுபவிக்கிறார், அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார். இருதயத்துக்குள்ளே அவர் நொந்து 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 வேதனையோடு பல காரியங்களை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டே இருக்கிறார். கலங்கி தியங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் சொல்லுகிறார், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். துதிப்பேன். அவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், என் முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், என் முகத்துக்கு பலனாக இருக்கிறார். அந்த தேவனை நான் இன்னும் துதிப்பேன். நீங்கள் சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பல கஷ்டங்கள் அவருக்கு வருகிறது, பல நெருக்கங்கள், பல பாடுகள் வருகிறது. அவற்றின் நடுவில் அவர் துதிப்பேன் துதிப்பேன் தான் சொல்லுவார், ஸ்தோத்திரம் என்று தான் சொல்லுவார். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருப்பார். அது அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் அவருக்கு இருந்தது. அவர் பாடிக்கொண்ட சிறு வயதிலிருந்தே பாடிக்கொண்டிருந்தவர் அல்லவா. வீணைகளை வாசித்து தம்புரை வாசித்து இந்த ஆடுகளோடு நேரத்தை போக்கி ஆடு மேய்க்கிற வேலையிலும் அவருடைய வேலையே அநேக பாடல்களை பாடுகிறது தான் அவருடைய வேலை. அவருக்கு கஷ்டம்னு இருக்கும், பாடுகள் நடுவிலையும் கூட அவர் பாடிக்கொண்டே இருந்தார், கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார், மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அது அவருக்கு ஒரு நல்ல பழக்கமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால் எவ்வளோ பாக்கியமாக இருக்கும் அல்லவா. நாங்கள் எவ்வளோ சோர்ந்து போகிறோம், எவ்வளோ மனம் கலங்கி விடுகிறோம். அப்புறம் 2 நாள் ஜெபம் பண்ணாமல் போயிடுறோம், ஆலயத்துக்கு வருகிறதை விட்டு விடுகிறோம், பல காரியங்களில் நாம் குறைவு வைத்து விடுகிறோம். ஆகையினால் இந்த காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் முகத்துக்கு அவர் ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் ரட்சிப்பும் என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறார். ரட்சிப்பும் அவர் தான், அவர் எனக்கு தேவனுமாக இருக்கிறார். அவருக்காக நான் என்ன செய்வேன்? காத்து கொண்டே இருப்பேன் என்று நான் துதித்து கொண்டே இருப்பேன், அவருக்கு காத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையினாலே மனமே கலங்கி விடாதே, மனமே தியங்கி விடாதே என்று தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொள்கிறார். நீங்களும் அப்படி சொல்லலாமல்லவா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சொல்லலாம். கலக்கம் வருகிறதா, நெருக்கம் வருகிறதா, பாடு வருகிறதா, உபத்திரம் வருகிறதா, மனமே கலங்காதே, என் ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாதே, மனம் தேங்கி விடாதே, கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். அவருக்கு காத்திருந்தார் ரட்சிப்பு உண்டு. அவருக்கு காத்திருந்தார். அவரே நமக்கு தேவனாக இருக்கிறார். அவரை தவிர வேற என்ன இந்த உலகத்தில் வேண்டும் நமக்கு? அவரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவரை விட பெரிய ஒரு விஷயம் இந்த பூமியில் நமக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், நமக்கு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறார், தாவீது தான் அதிகமாக இந்த காத்திருக்கிறதை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்னு சொல்கிறார். 40ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் கர்த்தருக்காக, இந்த 39ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ வேதனையெல்லாம் சொல்லிவிட்டு
மனமே கலங்காதே தீங்காத கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லிக்கொண்டே 40வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்காக எப்படி காத்திருக்கிறேன்? பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஆமாம், நம்ம காத்திருத்தல எப்படி இருக்க வேணும்? பொறுமை இருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் பொறுமையாய் காத்திருந்த தாவீதுக்கு அவர் அந்த கூப்பிடுதல், அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கிறது மட்டுமல்ல, தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். கூப்பிடுகிற தாவீதுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து. அவர் எவ்வளோ பெரிய தேவன்! அற்பமான மனுஷர்களாகி நாம் கூப்பிடும்போது அவர் நம்மிடமாய் என்ன செய்து வருகிறார்? சாய்ந்து வருகிறார். சாய்ந்து, அவர் பெரிய தேவன். அவர் அதிலிருந்து இறங்கி வந்து சாய்ந்து வந்து நம்முடைய நிலைமைக்கு ஏற்றபடி நம்முடைய பக்கத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார்? கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இது கேட்கல கிடைக்கல அப்படின்னு சொன்னால் முறுமுறுத்து சோர்ந்து போய் தளர்ந்து போய், என்ன தேவன், நான் என்ன எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், எவ்வளவு கேட்குறேன், எவ்வளவு கூப்பிடுறேன், உபவாசம் எடுத்தேன், அநேகரிடத்தில் சொல்லி ஜெபித்தேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்கவில்லை என்று பேசிக்கொண்டு இருக்காதபடிக்கு அவர் பொறுமையாய் கர்த்தரை நோக்கி காத்திருந்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார். கர்த்தர் அவரிடமாய் சாய்ந்து வந்தார். அவர் சாய்ந்து வந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் எவ்வளோ கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அல்லவா? பொறுமையாக இருங்கள். சில காரியங்கள் வாய்க்கவில்லையா, கொஞ்சம் பொறுமையை காத்து கொள்ளுங்கள். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை நம்பிக்கையும், நம்பிக்கை பரீட்சை, பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று ரோமர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் பொறுமை உண்டாகும். உபத்திரவப்பட நமக்கு என்ன உண்டாகும்? பொறுமை. பொறுமை நமக்கு முக்கியமாய் தேவையாக இருக்கு. ரொம்ப பொறுமையாக இருந்தவர் யார்? யோபு. யோபு தனக்கு வந்த உபத்திரவ காலத்தில் அவர் பொறுமையாகவே இருந்தார். பொறுமையாக இருந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து நாம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு முதல்ல பார்த்தோம். இங்கே நமக்கு என்ன கிடைக்கிறது? கூப்பிடுதலை கேட்கிறார். பொறுமையாக இருந்து அவர் இருக்கிறவர்களுக்கு அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுதலை கேட்கிறார். அவர் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான குழி, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நம்ம ஒரு குழியில் மாட்டிக்கொண்டோம். ஒரு குழியிலே, உபத்திரவமாகிய குழி, பாடுகளாகிய குழி, ஒரு குழியிலே நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். பயங்கரமான குழி, அது பயங்கரமான குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழிக்குள்ளே கிடக்கிறோம், சேற்றுக்குள்ளே கிடக்கிறோம். சேற்று, உளையான சேற்று, பயங்கரமான குழி, உளையான சேற்று, அதுக்குள்ளே கடந்து கொண்டே இருக்கிறோம், தவிக்கிறோம். இப்போ சேத்துக்குள்ளே ஒருத்தரை தூக்கி போட்டால், எரேமியாவை ஒரு தடவை இந்த உளையான சேத்துல என்ன செய்துட்டாங்க? தூக்கி போட்டுட்டாங்க இல்லையா? பிறகு எப்படியோ இந்த எபத்மலைக் என்பவர் ராஜாவிடத்தில் கேட்டு அவரை போய் குழியிலிருந்து தூக்கி விட்டார்கள். அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்படி இந்த குழிக்குள்ளே, அந்த பயங்கரமான குழியிலே விழுந்து கிடந்தால் நமக்கு உயிருக்கே ஆபத்து. அவ்வளோ பயங்கரமான வேதனையான ஒரு இடத்துல நாம் கிடக்கிறோம். ஒரு காலை தூக்குனா இன்னொரு கால் இன்னும் ஆழமாக போய்விடும், இன்னொரு காலை தூக்குனா அந்த காலை இன்னும் கீழே போயிடும். அப்படியே அமிழ்ந்து கீழே தான் அமிழ்ந்து கொண்டே போகும். மேலே எழும்பி வரவே முடியாது, எப்படியும் வரவே முடியாது. இந்த சேத்துக்குள்ளே கிடந்து அமிழத்தான் வேணும். இப்படி பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுக்கிறார். பாவமான சேற்றில் ஒரு நாள் கடந்து உழன்று கொண்டு இருந்தோம், பாவத்தின் குழியில் விழுந்து கிடந்தோம். கர்த்தர் என்ன அன்பு வைத்து நம்ம அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, அப்படியே விட்டுட்டு போகலை. குழியிலிருந்து அவர் தூக்கி எடுத்து அவர் எங்கே நிறுத்தினார்?
என் அடிகளை கன்மலையிலே உறுதிப்படுத்தினார். இப்போ சேத்துக்குள்ளே கிடந்து அமிழ்ந்து கொண்டிருந்த கால்கள் இப்போது கன்மலையின் மேலே உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்ய பெரிய அற்புதம். பாழான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து அவரை கன்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினார். அடிகள் இப்போ உறுதியாக கன்மலையின் மேலே நிற்கிறபடினாலே உறுதியாக இருக்கிறது. கன்மலை யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய நித்திய கன்மலை. அவர் நம்மை பெற்றெடுத்த கன்மலை, மகிமையான கன்மலை, அசையாத கன்மலை. ஆமென். அந்த கன்மலையில் நம்முடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்தி நிற்க வைக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கன்மலையில் நின்று கொண்டு இப்போ பாட்டு பாடுகிறோம். என்ன பாட்டு? புது பாட்டு. நாவிலே என்ன தருகிறார்? புது பாட்டை தருகிறார். ஹல்லேலூயா. நாவு கம்பீரமாய் பாடுகிறது. இப்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது. தூக்கி எடுத்த கர்த்தர் கன்மலையில் நிற்கிறபடினாலே அந்த ஆத்துமாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். ஐயோ, கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிடுவேன், அமிழ்ந்து போயிடுவேன், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேனே என்று கலங்கி தேங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் தூக்கி எடுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில், பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருந்த நேரத்தில் அவர் தூக்கி எடுத்தார். அடிகளை உறுதிப்படுத்தி நிறுத்தினார். கால்கள் கன்மலையின் மேலே உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் கால்கள் நிற்கிறது மட்டுமல்ல, அவரை துதிக்கும் நாவிலே புது பாட்டை தந்தார். ஹல்லேலூயா. பாடுகிறோம், பாடுகிறோம். கர்த்தரின் மீட்பர், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், அவருக்காக காத்திருந்தேன், அவர் என்னை மீட்டு கொண்டார், அவரை துதிக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தார். நான் பாவத்திலே கிடந்தேன், பாவத்தை எல்லாம் என்னை கழுவி என்னை சுத்தம் பண்ணி அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவரை துதிக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு தந்தார் என்று நாம் கர்த்தரை நோக்கி பாடும் புது பாட்டை அவர் தருகிறார். அதனால் என்ன நடக்கிறது என்றால், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த ஆத்துமாவுக்கு, அதாவது தாவீதுக்கு நடந்த இந்த காரியத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் அநேகர் பார்க்குறாங்க. பார்த்து பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களை பார்த்து மற்றவர்கள் அதிசயப்படுகிறார்கள் மட்டுமல்ல, கர்த்தரை நம்புகிறார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய பழைய வாழ்க்கையும் இப்போது உள்ள வாழ்க்கையும் பார்க்கும்போது, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் பார்க்கும்போது, ஒரு நாள் பாவத்தில் கிடந்தோம், பாவத்தில் சேற்றிலே அமிழ்ந்து தான் கடந்து கொண்டிருந்தோம், கர்த்தர் தூக்கி எடுத்தாரே, அடிகளை உறுதிப்படுத்தினாரே. இதை பார்க்கும்போது இப்போ பாட்டு வீட்டுக்குள்ளே, எப்போ முந்தியெல்லாம் அடிதடி சண்டை சத்தம் தான் கேட்கும். வீட்டுக்குள்ளே எப்போதும் சண்டை, கணவனோடு சண்டை, பிள்ளைகளோடு எதிர்த்து பேசி சண்டை, அங்கே எப்போதும் இந்த சண்டை சத்தம் தான் கேட்கும். ஆனால் இப்போ என்ன சத்தம் கேட்கிறது? பாடலின் சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கர்த்தர் இதை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள், பார்க்கிறார்கள், பார்த்து கர்த்தரை நம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் முந்தைய ஒரு தடவை இதை சொல்லி இருக்கிறேன், ஒரு உதாரணம். அதாவது ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள் ஒரு தம்பதிகள், புதிதாக விவாகமானவர்கள். மேலே அப்ஸ்டேரில் குடியிருந்தாங்க ஒரு ரூமில். அவங்க ராத்திரி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, இருவருமாக சேர்ந்து கரங்களை தட்டி நன்றாக பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவார்கள். இதை பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் ஹிந்து மனுஷன். அவருக்கு இந்த பாட்டு சத்தத்தை எல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டே இருப்பார். இவர் அழகாக பாடுகிறார்களே என்று கேட்டு அவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்படியாக இவர்கள் அனுதினமும் இந்த ஜெபிக்கு முன்னாலே பாட்டு பாடி வேத வசனத்தை வாசித்து ஜெபிப்பது வழக்கம். ஆனால் ஒரு நாள் பாட்டு சத்தம் கேட்கவில்லை, வீட்டில் கேட்கலை. இதை அவர் கவனித்தார், அந்த இந்து மனுஷன் கவனித்தார், பக்கத்து வீட்டுக்காரர். அவர் கவனித்து கொண்டு மறுநாள் காலையில் கேட்டார், பிரதர், நீங்கள் ஏன் நேற்றுக்கு ஜெபிக்கலை, பாட்டு பாடலை அப்படி என்று கேட்டார். இவங்களுக்கு 2 பேருக்கும் வெட்கமாயிட்டு 2 பேரும் முந்தின நாள் வாக்குவாதம் பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால 2 பேரும் உட்காந்து என்ன பண்ண முடியல, பாட்டு பாட முடியல. பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க கவனிக்கிறாங்க, நல்லா கவனிச்சு இவங்களுக்கு வெட்கமாகி போய்விட்டது. அப்புறம் ஒன்று ஒப்புரவாகி கொண்டார்கள். மறுபடியும்
அந்த பாடல்களை பாடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். நாம் பாடுவது, ஜெபிப்பது, கர்த்தரை துதிக்கிறது எல்லாம் பக்கத்தில் கவனிக்கிறாங்க, கேட்குறாங்க. அவர்கள் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள், அவர்களும் கர்த்தரை நம்புவார்கள். ஆகையினாலே நாம் நம்முடைய வீட்டில் சண்டை சத்தமே வெளியில் வரவே கூடாது. அதை விட்டு விடுங்க. எது இப்போ இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தா கூட இனிமேல் நம்ம வீட்டில் அந்த சத்தம் வரவே கூடாது. சாத்தான் தான் அப்புறம் கதவை வந்து தட்டிக்கிட்டு இருப்பான். பாருங்கள், கர்த்தர் வர முடியாது. இந்த சண்டை சத்தங்களை எல்லாம் விட்டு பொறுமையாக இருங்கள். அதான் தாவீது சொல்லுகிறார்ல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ கர்த்தர் முகத்தை பாருங்கள், அவரிடத்துல சொல்லுங்கள், அவருக்காக காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க. சீக்கிரத்தில் இது நடக்கணும், இதை வாங்கித்தாங்கன்னா உடனே வாங்கி தந்துடணும். இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை, இதை செய்யுங்கன்னா செஞ்சாகணும், இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த குணங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். இதையெல்லாம் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. இப்போது நம்முடைய அடிகள் கண்மலையின் மேல் இருக்கிறது, அவரை துதிக்கும் புது பாட்டு நம்முடைய வாயிலே இருக்கிறது. அநேகர் அதை கேட்கிறார்கள், அவர்களும் கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பாட்டு சத்தத்தின் மூலம், வாழ்க்கையின் மூலம் மற்றவர்கள் இயேசுவண்டை கவர்ந்து கொள்ளப்படுகிறார்கள், அவர்கள் இழுத்து கொள்ளப்படுகிறார்கள். இதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு எப்போதும் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொருத்தர் காத்துட்டே இருந்தார். பாருங்கள், காத்து இருந்தவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, தவறான வழியில் போய் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்து விட்டார். அதை கொண்டு படித்து விட்டு நாம் பார்க்கலாம். அது 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். சரி, இருக்கட்டும். 8வது வசனத்தில் அவர் சவுல் ராஜா சாமுவேல் சொல்லியிருந்தார், நான் கில்காலில் வந்து உனக்கு காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் 7 நாள் வரை காத்திருந்தார் சவுல். அவர் வரலை, 7 நாள் வரைக்கும் வரல. பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள், வந்து நிற்கிறார்கள், மோதிக்கொண்டு நிற்கிறார்கள். எல்லாரும் அங்கே சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனங்கள், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே சிதறி போகிறாங்க. ஆனால் இவர் சாமுவேல் சொல்லியிருந்தார், நீ எனக்காக காத்திரு, நான் வருவேன், வந்து எல்லா காரியங்களையும் பண்ணுவேன்னு சொன்னார். இதுக்கு பொறுமையாக இல்லாதபடிக்கு இந்த சவுல் என்ன பண்ணார்னா, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி விட்டார். இது இவர் ராஜாவாக இருந்தாலும் கூட இந்த காரியத்தை அவர் செய்யவே கூடாது. இது ஆசாரியனுடைய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை. அதை செய்யாதபடிக்கு அவர் விட்டு தானே துணிந்து போய் இந்த காரியத்தை செய்து விட்டார். அவர் செய்து முடித்த பிறகு சாமுவேல் வருகிறார். சாமுவேல் வரும்போது, ஆமாய்யா நான் நல்லா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தாங்க சாமுவேல் சொல்லுகிறார், நீர் செய்தது என்ன என்று சாமுவேலை கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களிலே திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். துணிந்து அவர் சில காரியங்களை சாமுவேல் சொன்னபடி செய்யலை. சாமுவேல் நான் வருவேன், எனக்காக காத்திருன்னு சொன்னார். காத்திருக்க முடியவில்லை சவுலுக்கு. காத்திருக்க முடியாமல் தகன பலியெல்லாம் பலி செலுத்துகிற வேலை ஆசாரியனுடைய வேலை. அதை ஆசாரியன் தான் செய்ய வேண்டும். இவன் ராஜாவாக இருந்தால் கூட இவன் செய்யக்கூடாது, அது தேவ கட்டளை. அவன் செஞ்சு விட்டான். செய்த பிறகு சாமுவேல் வருகிறார், நான் எப்படி செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அவனுடைய ராஜ்யபாரமே அவனை விட்டு விலகி போய்விட்டது. காத்திருக்க முடியவில்லை, பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஊழியக்காரர் சொன்ன காரியத்துக்கு காத்திருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்க முடியவில்லை. ராஜ்யபாரத்தை அவன் இழந்து விட்டான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 13வது வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர்,
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்கத்தக்கதாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். மன வருத்தத்தோடு சாமுவேல் சொல்லுகிறார். பாருங்க, சாமுவேலுக்காக காத்திருக்க முடியவில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியவில்லை. என்னை துணிந்து செய்கிறான். இந்த பலி செலுத்துவது துணிந்து செய்தேன் அவன் தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறான். துணிந்து செய்ததுனாலே அந்த ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டு எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு காரியம் பார்த்தீர்களா? இப்படியாய் நமக்கு காத்திருக்கிற காரியத்தில் நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். சங்கீதத்தில் படித்தது போல பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவரிடத்தில் நன்மைகள் உண்டு, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் உண்டு, மேன்மையான காரியங்கள் நமக்கு உண்டு. நாம் துணிந்து நம்முடைய சுய இஷ்டத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய ஆலோசனையின்படி காரியங்களை துணிந்து செய்வோமானால் நமக்கு அது நஷ்டமாய் மாறிவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடும். கர்த்தருடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்க முடியாது. அல்லேலூயா! இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. சவுல் அதை இங்கே வேத புஸ்தகத்திலே ஆவியானவர் பதித்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த சவுலை போல நாம் இருக்கக்கூடாது. காத்திருக்க சொன்னால் காத்திருக்க வேண்டும். புத்தீனமாய் செய்தீர் என்று அவர் சாமுவேல் கடிந்து கொள்ளுகிறார். அவனுடைய ராஜ்யபாரம் நீங்கி விட்டது. அப்படி அவனுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டே தெரிந்தான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்து அவன் பின்னாலே ஓடினான். அவன் என்ன ராஜ்யபாரம் செய்தான் என்று ஒன்று விளங்கவில்லை. கர்த்தரே அவனை விட்டு விலகிவிட்டார். கர்த்தருடைய கற்பனை அவன் கை கொள்ளாததினாலே, கர்த்தருடைய சித்தம் செய்யாததினாலே கர்த்தர் அவனை விட்டு விலகிவிட்டார். இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடவே கூடாது. பயந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவருடைய உங்களுடைய உள்ளத்திலிருந்து என்ன உணர்த்துகிறாரோ அதன்படியே செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதை கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! மேன்மையாய் நடத்துவார். அது ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டியது இருக்கலாம், காத்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் வரைக்கும் காத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்போ அதில் மேன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா! 7 நாள் காத்திருந்தான், வரலன்னு சொன்னதும் துணிந்து போய் செய்து விட்டான், ராஜ்யபாரத்தை இழந்து விட்டான். இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய ஒரு வாழ்க்கையில் ஒருபோதும் வரக்கூடாது. நம்ம கவனமாக இருப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 26வது வசனத்தை படியுங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். படிங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அவ்வளோட முடிச்சிட்டீங்களா? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடரை விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது புது பலன். ஹல்லேலூயா! சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். வாலிபர்கள் எல்லாம் இடறி விழுவாங்க, இளைஞர் இளைப்படைந்து போவாங்க, சோர்ந்து போவாங்க.
ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்கள் யாராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. புது பலன் அடைகிறது மட்டுமல்ல, கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பின்தங்கி கிடக்கிறோமா? இன்னும் இந்த பூமியை பார்த்து கொண்டே கிடக்கிறோமா? கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் காக்கும்படியாக சொல்லுகிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள். அவர் யார் என்பது தான் இந்த 26வது வசனத்திலிருந்து நாம் படித்தோம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவைகள் என்று சொல்லும்போது அது நட்சத்திரங்களை குறிக்கிறது. அது சங்கீதம், இந்த வசனம் இது இப்படி இருக்கட்டும். சங்கீதம் 147:14 படியுங்கள். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். என்ன இந்த வசனமா? 147:4. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆமாம். நான் முதல்ல என்ன சொல்லி 14ன்னு சொல்லிட்டனோ? சாரி. 147:4 இந்த வசனத்தில் தாவீது சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ மகிமை பொருந்தவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர். இந்த நட்சத்திரங்களையெல்லாம் சிருஷ்டித்தவர் அவர் தான். லக்கத்தை எல்லாம் எண்ணி வச்சுருக்காராம். நமக்கு தெரியுமா? இன்னும் சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை எண்ணி எண்ணி பார்க்குறாங்க. அவங்க நம்பர் கிடைக்கவே இல்லை. இன்னும் கூட்டமாக நட்சத்திர கூட்டங்கள் ஆங்காங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யாருக்கும் எண்ணி முடியாது. கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அல்லவா? நான் இந்த வசனத்தை படித்து ரொம்ப மகிழ்ந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நட்சத்திரங்களையெல்லாம் எண்ணுகிறார் ஒரு பக்கத்தில், அதுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். பியூலா, ராணி, எஸ்தர், எத்தனை பேர் அவர் வச்சுருப்பாரோ அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம். நான் சில நேரம் வானத்தை பார்த்து முந்தி எல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க, இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க இல்லையா ஆண்டவரே? அந்த பேரெல்லாம் எவ்வளோ மகிமையான நம்முடைய தேவன், எவ்வளோ ஆச்சரியமானவர், எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ அதிசயமானவரோட சிருஷ்டிப்பு எவ்வளோ விலையேறப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் ஒருத்தவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த பேரெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வயசாகிட்டாங்கன்னா குழம்பிடும். மூத்தவனுக்கு சொல்கிறத இளையவனுக்கு சொல்லுவாங்க, இளையவனுக்கு சொல்கிறத மூத்தவனுக்கு சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. 10 பிள்ளைகள்ட பேர் ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. கர்த்தர் கோடி 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 நட்சத்திரங்களை எல்லாம் அவர் லக்கம் எண்ணி அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைக்கிறாராமா. ஆஹா, எவ்வளோ அற்புதம், எவ்வளோ அற்புதம். அவர் பேரிட்டு அழைச்சதும் இங்கே வான் கூப்பிட்டா அது பக்கத்தில் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். ஒரு நட்சத்திரத்துக்கு பேரை சொல்லி கூப்பிட்டா அது என்ன செஞ்சிடும், அவர் பக்கத்தில் போயிடும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அவ்வளோ மகிமையான தேவன் நம்முடைய தேவன், அவ்வளோ எவ்வளோ ஆச்சரியமான தேவன். ஆமேன். இப்படியாய் அவர் சிருஷ்டித்தவர். அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. நாம் நம்மளையே பெருசாக நினச்சி, அப்படி நினச்சி இப்படி நினச்சி, எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை, நான் ஜெபம் பண்ணி என்ன கிடைக்கிது, நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து என்ன கிடைக்கிது, அவருக்கு ஆலயத்துக்கு போய் ஆராதித்து என்ன கிடைக்கிது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய மகிமையை அறியவில்லை,
கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய கிரியைகள் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். தேவ பிள்ளைகளை, வசனங்களை நன்றாய் படியுங்கள், வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள், வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வையுங்கள். அதை கொஞ்சம் நிதானமாய் படிக்கும்போது நமக்கு தேவனுடைய வல்லமையை இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இனி ஏசாயா 40வது அதிகாரத்துக்குள்ளே வருவோம். இங்கே தான் யாக்கோபு இஸ்ரவேலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன்? நீ ஏன் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாய்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ? இதே நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து ஒருபோதும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போகாதுங்க. என்ன? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன். ஏழை நம்மெல்லாம் தெள்ளு பூச்சி மாதிரி தான் இருக்கோம் கர்த்தருடைய சமூகத்தில். பூச்சி மண்புழு. அதாவது தாவீது சொல்லுகிறார், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்லன்னு ஒரு 22ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார். அப்படி நம்ம பூச்சி, ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பூச்சி. இப்படியே அவர் ஒரு நசுக்கிட்டு நம்ம பொசுங்கியே போவோம், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி பெருமை பாராட்டுகிறோம், ஏதோ பேசுகிறோம், கர்த்தரையே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி இளைப்படைந்து போகாதே. நான் யார் தெரியுமா? பூமியின் கடையாந்திரங்கள் முழுவதையும் சிருஷ்டித்தவர். நான் சோர்ந்து போகிறதே இல்லை, நான் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இளைப்படைய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நீ அறியவில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவருடைய புத்தி யாராவது ஆராய முடியுமா? முடியாது. ஆராய்ந்து முடியாத புத்தியை உடைய தேவன். நம்ம பெருசாக நினச்சிட்டு நான் பெரிய ஜெபம் பண்ணுறேன், நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான்னு நம்ம மெச்சி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். தவிர்த்து விடுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும். அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமையானவர், எவ்வளோ உன்னதமானவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய புத்தி ஆராய்ந்து நம்முடைய இந்த சின்ன புத்திக்கு முன்பாக ஆராய்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஆராய்ந்து முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாது, அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது. அவர் அப்புறம் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் அவ்வளோ பெரியவராக இருந்தும் சோர்ந்து போகிறவன் அவர் பார்க்குறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? அவர் சோர்ந்து போகிறவனை கவனிக்கிறார். பாருங்கள், சோர்ந்து போகிறவன் என்ன கொடுக்குறாரு? பலன் கொடுக்கிறார். கொஞ்சம் இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சோர்ந்து போகிற இடத்துல எங்கேருந்து பலன் வர வேண்டும்? கத்திடத்துலேருந்து பலன் வர வேண்டும். அம்மா அப்பா ஏதாவது கொடுப்பாங்களா? பணம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு சோர்ந்து போகிறீங்களா? அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு ஒரு உதவியும் செய்யலையே, நான் இவ்வளோ படுக்கையில் கிடக்கிறேன், வியாதியாக கிடக்கிறேன், வந்து பார்க்கலையேன்னு அதுக்கு சோர்ந்து போகிறீங்களா? வேறு எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகிறீர்கள்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார். இப்படி பெரிய தேவன் சோர்ந்து போகிறவனையும் சத்துவம் இல்லாதவனையும் அவர் கவனிக்கிறார். கவனித்து அந்த சங்கீதம் 40 பார்த்தோம் இல்லையா? அவர் நம்முடைய கூப்பிடுதலை எப்படி வந்து கேட்கிறார்? சாய்ந்து வந்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நேசியுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தரில் அன்பு கூறுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை விடாதிருங்கள். ஒரு சின்ன காரியம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதும் பைபிளை தூக்கிட்டு வர்றதை விடாதுங்க. கர்த்தர் போதும் நமக்கு. என்ன இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, கர்த்தரை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் போதுமானவர். அவர் புத்தி ஆராய்ந்து முடியாதது. நீங்கள் இளைப்படைந்து போகும்போது அங்கே என்ன கொடுப்பார்? இளைப்படைந்தவர்களுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். கொஞ்சம் சத்தம் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் அதிகமான சத்துவத்தை அவர் கொடுப்பார். நம்முடைய அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடும். இளைஞர் வாலிபர் எல்லாம் சோர்ந்து விழுந்து கிடக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு காத்திருக்கிறதை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என்ன பலன் என்று பேசிக்கொள்ளாதீர்கள். எப்போது எல்லா காரியத்துக்கும், ஒரு சின்ன காரியத்துக்கும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம் ஆனாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த காரியமானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காரியமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது ஆவிக்குரிய காரியத்துக்கும் சில வேளைகளில் நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். அது நமக்கு கிடைக்காதது போல இருக்கும். நான் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்கும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருந்து நமக்கு என்ன செய்தார்? நமக்கு புது பலனை தருகிறார். பழைய பலன் அல்ல, முந்தி இருந்த பலன் அல்ல. நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? புது பலன். ஹல்லேலூயா. புது பலன் வேணுமா? எங்கே போகணும்? டானிக் குடிக்கணும், கொஞ்சம் முட்டையெல்லாம் சாப்பிடணும், அப்புறம் என்ன, நல்லா பால் குடிக்கணும், சத்தான ஆகாரம் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அதெல்லாம் சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் தருகிற பலன் புது பலன். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். கர்த்தர் எவ்வளவு நமக்கு அற்புதம் செய்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார், எவ்வளோ அதிசயமான காரியங்களை நமக்கு செய்கிறார். நம்ம எதுக்கு எவ்வளவேன்னு தகுதி உள்ளவர்கள் அல்ல. என்றாலும் கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு, ஹல்லேலூயா, பெரிய அன்பு, பெரிய அன்பு, உன்னதமான அன்பு. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்து, கடைசி பரியந்தமும் நடத்துவார். நடத்த அவர் வல்லவர், போதுமானவர். அவர் இடையில கைவிட்டுட்டு போக மாட்டார். கர்த்தர் நிச்சயம் நம்மை நடத்துவார். நம்மகிட்ட கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு பாருங்கள், மேலே பறந்து கொண்டே இருக்கும். கீழே அதுக்கு ஏதாவது தீனி, ஏதாவது எலி பெருச்சாளி செத்து கிடந்ததுன்னா டக்குன்னு வந்து இறங்கும். இறங்கி அதை தூக்கிக்கிட்டு அப்படி வேகமாக பறந்து போயிடும். செட்டை அடித்து வந்து எடுத்துட்டு பறந்து போயிடும். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பறவை. அதுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு சத்துவத்தை கொடுத்துருக்கிறார். அதுபோல் கர்த்தர் நமக்கு செய்வேன்னு சொல்கிறார். கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு எப்படி எழும்பி போகிறதோ அப்படி எழும்பி போகும். இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லுகிறார். அப்போ கழுகுகள் பிணத்தை பார்த்து வந்து விடுகிறது. வந்து இங்கே கிடக்காது, அது தூக்கிட்டு எங்கே போயிடும்? மேலே போயிடும், உன்னது கண்மறைக்கு போயிடும். பறந்து சட்டைகளை அடித்து போய்விடும். அங்கேயே போய் அங்கே தான் தங்கி இருக்கும். அங்கே போய் தான் சாப்பிடும். அங்கே தான் அதுக்கு எதிராளி யாராவது இப்போ பாம்பு வந்து அதை கொத்தி இது ஏதாவது தீங்கு பண்ணணும்னு நினச்சிதுன்னா அது இந்த பூமியில் இருந்து கொண்டு போராடிட்டு இருக்காது. அப்படியே அந்த காலில் பிடிச்சி எப்படியோ தூக்கி கொண்டு போய் கண்மலையில் கொண்டு போய் அங்கே கொத்தி கொன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்படி தான் கழுகு செய்கிற அதோடைய யுத்தம். இதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருந்து செட்டைகளை அடித்து எழும்பி வர வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து கொண்டு அழுது கொண்டு இராதபடிக்கு கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை தரித்து கொண்டு கழுகு போல எழும்பி வர வேண்டும். எழும்பி உன்னதத்துக்கு நேராக வர வேண்டும். நமக்கு வைத்திருக்கிற இடம் உன்னதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, அது வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம்னு நினைக்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அடுத்தது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பாருங்க, அவர் கொலோசியர் சபைக்கு பவுலோஸ்தலன் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் கூட எழுந்தது உண்டானால்
எப்போ கிறிஸ்துவோட கூட எழும்புகிறோம்? அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிற அனுபவம் எதனால் கிடைக்கிறது? ஞான ஸ்நானத்தினாலே கிடைக்கிறது. யார் யார் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்களோ அவள் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிற நல்ல அனுபவத்தை நாம் ஞான ஸ்நானத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்கே யாராவது ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு இருப்பீர்களானால் கண்டிப்பாக இந்த அனுபவத்தை இழந்து விடுவோம். இந்த அனுபவம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட செய்கிற காரியம் ஞானஸ்நானம் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு சபையில் சேர்க்கும்படியாக ஒரு மனிதனுக்காக செய்கிறது அல்ல. இது தேவனுடைய கட்டளை. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு இணைகிறோம், கிறிஸ்துவோடு சேருகிற காரியம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நாம் செத்து கிடந்தோம், ஒரு நாள் பாவத்தில் செத்து கிடந்தோம். கர்த்தர் நமக்கு உயிரை தந்தார், ரட்சித்தார், மீட்டு கொண்டார், பாவ பாரத்திலிருந்து விடுதலை தந்தார். அப்புறம் தான் ஞானஸ்நானத்துக்கு அழைக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக சொல்லுகிறார். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நான் இந்த இப்போ சொன்ன வார்த்தையின்படியாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அவர் உயிரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்து அவர் கிறிஸ்துவோடு கூட அங்கே உன்னதத்தில் பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அந்த உன்னதத்துக்குரிய காரியங்களை தேடும்படியாக சொல்லுகிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். நாம் தேட வேண்டிய காரியம் என்னது? மேலானவைகளை தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கும். நாம் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறோம். மறைந்திருக்கிற நாம் அந்த மேலானதை தேடணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கழுகு எப்படி கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு செட்டைகளை அடித்து உயர எழும்புமோ, அதே போல் நாமும் இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைத்து இதில் ஈடுபட்டு இதிலே கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு உழன்று கொண்டு இராதபடிக்கு எதை தேடணும்? மேலானவைகளை தேடணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள். அப்போ பாருங்கள், செட்டைகளை அடித்து உயரை கழுகு போல எழும்பி வர வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த உன்னதத்தை நோக்கி செல்லுகிற நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு எப்போதும் தருவாராக. அந்த தரிசனத்தோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இழந்து போய்விடக்கூடாது. இந்த பாக்கியத்தை நாம் ஒருபோதும் இழந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையானவர். நம்மளை தேடி வந்து ரட்சித்தாரே, மீட்டு கொண்டாரே. அவர் அதை ரட்சித்த அந்த ரட்சிப்போடு நிறுத்துகிறதில்லை. அவர் இன்னும் மேன்மையான அனுபவத்தில் நடத்தி உன்னதங்களிலே கொண்டு அவரோடு கூட உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணுமா வேண்டாமா இந்த அனுபவம்? இந்த பாக்கியங்கள் வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. வாஞ்சியுங்கள், விரும்புங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள், அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை நடத்துவார். செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஓட்டங்கள் உண்டு. அது வசனங்கள் இப்போ எடுக்க நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமான ஒரு முறை நாம் படிக்கலாம். ஓடுகிற அனுபவம். ஓட வேண்டும். யாரோடு ஓட வேண்டும்? கர்த்தரோடு ஓட வேண்டும். சில நேரங்களில் என்ன செய்யணும்? நடக்கணும். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நடக்கணும். சில நேரம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஓடுற இடத்துல கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? நடக்கணும். இப்படி நடக்கிற அனுபவம் உண்டு, ஓடின அனுபவம் உண்டு. இவைகளில் இளைப்படையவும் முடியாது, சோர்ந்து போகவும் முடியாது. யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள், பறந்து போவார்கள், ஓடுவார்கள்.
நடப்பார்கள். எல்லாம் கர்த்தரோடு கூட அவள் செய்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த பெரிய நல்ல அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்வோம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், அந்த நட்சத்திரங்களின் இலக்கங்களை எல்லாம் எண்ணி அறிந்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பேர் அவருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது பாருங்க. அநேகருடைய பேர் தெரியாது. இப்போ கேட்பேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்பேன். அந்த பக்கம் போனால் மறந்து போயிடும். அப்புறம் அவங்க முகத்தை பார்த்தா எனக்கு என்ன பேருன்னு தெரியாது. நம்முடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் கர்த்தர் யார்? எல்லாருடைய பெயரும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயரையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அன்பு மகிமையும் நிறைந்த கர்த்தர். நட்சத்திரங்களே அறிந்திருப்பாரானால் உங்களை அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறார். முழங்கால் படியிடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர் சோர்ந்து போகிறதில்லை, அவர் இழைப்படையவில்லை, அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். ஆமென். உன்னதமான கர்த்தர். ஹல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்றோ என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்லுகிறாயோ? என் வழி அவருக்கு தெரியலையா? என் நியாயம் அவருக்கு எட்டாமல் போய்விட்டதா என்று சொல்லுகிறார். அவரை பற்றி குறை சொல்லுகிறாயா? அவர் எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ உன்னதமானவர், எவ்வளோ பெரியவர். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமையை அனுபவியுங்கள். கர்த்தர் நமக்கு போதும். வேற என்ன வேண்டும் இந்த உலகத்தில்? கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாரானால், நமக்கு தேவையான அத்தனையும் நமக்கு தருவார். நாம் கேட்காததை கூட அவர் நமக்கு தருவார். நமக்கு நாம் அறியாத காரியங்களை கூட நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூப்பிடுவதற்கு ஏன் தயக்கம்? கூப்பிடுவதற்கு ஏன் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம்? எல்லா காரியத்தையும் அவரிடத்துல சொல்லலாமா? இதையெல்லாம் போய் ஜெபிப்பதா என்று நினைக்கக்கூடாது. உங்கள் காரியம் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படியானால் அவரிடத்தில் போய் சொல்லுவதற்கு, ஜெபிப்பதற்கு தயங்கவே வேண்டாம். அனைத்து காரியங்களையும் அவரிடத்தில் திறந்து சொல்லலாம். உங்கள் கணவனிடத்தில் சொல்ல முடியாததை கர்த்தரிடத்தில் சொல்லலாம். உங்கள் பிள்ளையிடத்தில் சொல்ல முடியாததை கர்த்தரிடத்தில் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸிடம் சொல்ல முடியாததை கர்த்தரிடத்தில் சொல்லலாம். அவரிடத்தில் அத்தனை காரியங்களையும் மனம் திறந்து சொல்லும்படியாக அவர் விரும்புகிறார். உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். உன் காரியங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் நட்சத்திரங்களின் பெயரை கூட அறிந்து அவைகளை அழைத்து கொண்டிருக்கிறார். இலக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் ஏன் சொல்லுவதற்கு தயக்கமிடுகிறீர்கள்? ஏன் செவிப்பதற்கு தயங்குகிறீர்கள்? உங்கள் காரியங்களை ஏன் மறைத்து கொள்ளுகிறீர்கள்? நீங்களே உங்களுக்குள்ளே வைத்து 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 உங்கள் உள்ளத்திலே புழுங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? மனம் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தியங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனுக்கு காத்திரு, தேவனுக்கு காத்திரு. அவர் சில நேரம் சடுதியாய் செய்ய மாட்டார். அவர் பாராத நேரத்தில், எதிர்பாராத விதமாக நமக்கு நம்முடைய வழி அல்ல அவருடைய வழி, நம்முடைய நினைவு அல்ல அவருடைய நினைவுகள். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமாய் நம்முடைய நினைவை காட்டிலும் அவருடைய நினைவும், நம்முடைய வழியை காட்டிலும் அவருடைய வழியும் உயரமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது. நம் கொஞ்சம் அறிவிலே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நினைவிலே கர்த்தர் அப்படி செய்து விட வேண்டும், இப்படி செய்து விட வேண்டும் என்று அவரிடத்தில் நாம் முறையிடுகிறோம், கணக்கு போடுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்கள். நீங்கள் சொல்லிவிட்டு கர்த்தருக்கு காத்திருங்கள். அவள் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் உங்களுடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை அவருக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போனாயோ தேவனுடைய பிள்ளையே, உனக்கு உன்னுடைய சோர்வை மாற்றும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்படைந்து விட்டாயோ, உன்னுடைய இளைப்பை மாற்றும்படியாக வந்திருக்கிறார். இப்படியே நீ சோர்ந்து தளர்ந்து ஓடிக்கொண்டிராதே. புது
பலன் பெற்றுக்கொள். கர்த்தருக்கு காத்திரு. அவர் புது பலனை உனக்கு தருகிறார், புது வல்லமையை தருகிறார், புது கிருபையை தருகிறார். ஏன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது? அது மனிதன் தருகிறது அல்ல, கர்த்தர் தருகிற புது பலன். கர்த்தர் உங்கள் மேலே புதிய பலனை ஊற்றுகிறார், ஆவியின் வல்லமையை ஊற்றுகிறார், ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். ஆவியானுடைய அக்கினி உங்கள் மேலே இறங்குகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய பலன் அல்ல, பழைய காரியம் அல்ல, அதை விட்டு விடுங்கள். பழையதெல்லாம் விட்டு விடுங்கள். புது பலனை தரித்துக் கொள்ளுங்கள், புது வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். ஹோலி மாரா ஹஷகலாவியா ரிதலதரவ வாஸ்பியா ரமோசிலா கபௌலியா ரிதனவரபௌலியா ரகதேரியா. புதிதாக்கும் ஐயா ஹிமாசி லக்கோசி நமஷகால் நபௌதியா நபோ. தேவனுடைய பிள்ளைகளை புதிதாக்குவீராக, சோர்வுகளை நீக்குவீராக, கலக்கங்களை நீக்குவீராக, பயங்களை நீக்குவீராக, ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற எல்லா தொய்வுகளையும் எடுத்து போடுவீராக, சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்களை நீக்குவீராக. ஹல்லேலூயா. பூமியின் கரையாந்தரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, லிபோல ஹதரவோ லிசனமரப ஹலதரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரே, இளைப்படைந்தவனுக்கு ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, புது பலனை கொடுக்கிறவரே, எங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களை அறிந்திருக்கிறது, எங்கள் பெயரை அறிந்திருக்கிறது, எங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறது, எங்கள் பிள்ளைகளை அறிந்திருக்கிறது, எங்களுடைய ஆண்டவரை அனைத்து காரியங்களை அறிந்திருக்கிறது, எங்களை கஷ்ட நஷ்டங்களை அறிகிறீர், எங்களுக்கு வருகிற சோர்வுகளை அறிகிறீர் ஐயா, பண கஷ்டங்களை அறிகிறீர், கடன் பாரங்களை அறிகிறீர். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் புதுவிதமாய் உங்களை நடத்த போகிறார், புதுமையாய் நடத்த போகிறார். புதுமையாய் நடத்த போகிறார். இந்த வருஷம் இறுதியில் புது பலனை தந்து புதுமையாய் உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆத்துமாவே கலங்காதே, ஆத்துமாவே தியங்காதே, தேவனுக்கு காத்திரு, தேவனுக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்படுவது இல்லை. தேவனுடைய பிள்ளையே, ஒரு வெட்கம் போல மற்றவர்கள் முன்பாக தோன்றினாலும் நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் உனக்கு வெட்கம் இல்லை. பூமியின் கலையாந்தரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதும் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், இளைப்படைந்தவனுக்கு பலனை கொடுக்கிற தேவன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு புது பலனை கொடுக்கிற தேவன். ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஒரு புது பலனுக்குள்ளே கடந்து வருவோம். ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவோம். புதிய புதிய பாஷைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். புதிய பாஷைகளை பேசுவோம், புது பாஷைகளை பேசுவோம், புது கிருபைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவனே, உமக்கு காத்து வந்து நிற்கிறோம் ஐயா, உம்மை காத்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. புது பலனை தாரு. கழுகு போல சட்டைகளை எடுத்து எழும்ப கிருபை தாரு. கழுகு போல சட்டைகளை எடுத்து எழும்ப கிருபை தாரு. ஓடினாலும் இழப்படைய முடியாது, நடந்தாலும் சோர்ந்து போக முடியாது. நட்சத்திரங்களெல்லாம் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு உன்னதமான தேவன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவனே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இளைப்படைந்து போவது இல்லை, நாங்கள் சோர்ந்து போவது இல்லை, நாங்கள் கலங்கி நிற்க ஆண்டவரே காரணம் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். எங்கள் தேவன் ஜீவிக்கிறேன், எங்கள் தேவனுக்காக காத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் நிறைவாக தந்து புது பலனை தந்து ஆச்சரியமாய் நடத்துகிறீர். உன்னதங்களிலே எடுத்துக்கொள்ளுகிறீர், உன்னதங்களிலே பறந்து வரும்படி செய்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடி நாட கிருபை தாரும் அப்பா. ஹி பௌசிலா தானா மாலி ஆரகோ லிஷானா துனா ஹைமிலி க்ரோஸ் யாரித மீட்டலா போ மோசி நஷா மனா கதியா ஹபிலாசியா நீடா ரவோஷா பௌலி ஹாரி நீடா ரவோசியா ரவோ ஹினா ரகோ சினாதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திரி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை கிருபையா எங்களுக்கு தந்தீர். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனை கலந்து கொண்ட பிள்ளைகளும் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. புது பலனோடு திரும்பி கிருபை தாரப்பா. கர்த்தாவே, சோர்வுகள் வேண்டாம் கர்த்தாவே, கலக்கங்கள் வேண்டாம், பயம் வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஆத்துமாவிலே எந்த கலக்கமும் பயமும் சோர்வுகளும் வந்துவிடக்கூடாதப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிற நல்ல அனுபவங்களை தாருமையா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும் புது பாட்டை எப்போது வாயிலை நீ தந்து விடுவீராக. புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடுத்து எழும்பி ஆண்டவரை உன்னதத்துக்கு நேராய் நாங்கள் பறந்து வர எங்களுக்கு கிருபை தார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எப்போதும் சுதி சோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க கிருபை தார். ஆண்டவரே, எங்கள் நாவிலே புது பாட்டை நீ தரும்போது அநேகர் கண்டு பயந்து உம்மை ஏற்றுக்கொள்வார்களே, உம்மை அறிந்து கொள்வார்களே. எங்கள் மூலம் அவ்விதமான ஒரு கிரியையையும் கர்த்தர் நடப்பிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷ இறுதியிலே அநேகர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தரண்டை வருவார்களாக. குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தரண்டை ஓடி வருவார்களாக. ஆண்டவரே, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடைய பிள்ளைகளை பார்த்து அவருடைய கிரியைகளை கண்டு அந்த புது பாட்டை கேட்டு கர்த்தரிடத்தில் ஓடி வருவார்களாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை கர்த்தர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக எங்கள் நடுவில் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள், மனவேதனைகள், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? முகத்துக்கு ரட்சிப்புமானவரை நீர் காத்து கொண்டு அவரை பார்த்து கொண்டு அவர் உனக்கு போதும் ஹோலி கராதியா என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே உடைய கரம் எப்போதும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ள இந்த ஆண்டு இறுதியிலே அதிகமாக ஜெபிக்கவும், ஆண்டவரை உபாசிக்கவும், கர்த்தரோடு நெருங்கி இருக்கவும், கர்த்தர் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கவும், கர்த்தருக்காக காத்திருக்கவும் அவ்விதமான நல்ல அனுபவங்கள் வழியாக நீ நடத்துவீராக. புது பலனை அனுதினமும் பெற்றுக்கொள்ள ஒரு நாள் இருக்கிற பலன் மறுநாள் அல்லப்பா. புது புது பலனை இடத்திலிருந்து கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது பலனை தரித்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வாராக.